விழுப்புரம் நகரின் மையப்பகுதியில் உள்ளது பவர் ஹவுஸ் பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய காட்சி, இந்த பகுதியில் வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக, அதாவது 4 தலைமுறைக்கு மேல் இந்த பகுதியில் உள்ளவர்கள் 40 வீடுகள் கட்டி வசித்து வந்து வருகின்றனர். இந்நிலையில் தான் இந்த சாலை பகுதியில் வந்து இதை தாண்டி வந்து ஒரு தனியார் வனஸ்பதி எண்ணெய் நிறுவனம் ஒன்று இருந்து வருகிறது. அந்த நிறுவனம் தான் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ எங்க நிறுவனத்திற்கு போவதற்கு குறுகிய சாலையாக உள்ளது. ஆகவே இந்த குடியிருப்புகளை அகற்ற வேண்டும் என்று உத்தரவு, அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த பகுதி வந்து சாலை வந்து ரயில்வேவுக்கு சொந்தமான சாலை என்பதனால் இதை வந்து அந்த ரயில்வே துறையும் ஒரு பார்ட்டியாக சேர்த்து தான் இந்த வழக்கு தொடர்ந்து வந்தனர். இந்நிலையில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஏற்கனவே வந்து இந்த அந்த ஆக்கிரமிப்பு வீடுகளை வந்து அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா, மாவட்ட நிர்வாகம் வந்து அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வந்து இங்கே நகரப்பகுதியில், ஏன்னா 100 ஆண்டுக்கு மேல் பகுதியில் வசித்து வருவதனால் இவர்களை வந்து அப்புறப்படுத்தும் நோக்கில் வந்து இவர்களுக்கு திருப்பாச்சினூர் என்ற ஊரில் தான் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் அங்கே வீடு கட்டி தருவோம் என்று வாக்குறுதி மாவட்ட நிர்வாகம் அளித்திருந்தது. அதாவது வீடு கட்டி தரும் வரை நீங்கள் இங்கே இருக்கலாம், வீடு கட்டி கொடுத்த பிறகு இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று வாக்குறுதியும் அளித்திருந்தது. இந்நிலையில் தற்போது இதுவரை வீடு கட்டி கொடுக்காதனால் தற்போது ரயில்வே போலீஸ் மற்றும் 100க்கும் மேற்பட்ட ரயில்வே போலீஸ், ரயில்வே ஊழியர்கள் பாதுகாப்புடன் இங்கு 10க்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்களில் வர வைத்து தான் தற்போது இந்த வீடுகளை இடித்து வருவதை நாம் முற்றிலுமாக இடித்து தரமாட்டமாகியுள்ளன. இதனை கண்டு அப்பகுதி பெண்கள், காலகாலமாக நாங்கள் இந்த பகுதியில் வசித்து வருகிறோம், எங்களுக்கு இப்போ நாங்கள் அனாதையாக நிற்கிறோம், மாற்று இடம் வழங்கியும் எங்களுக்கு வீடு கட்டி வந்து ஒரு தனியார் வனஸ்பதிதான் அழுகும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த நிறுவனம் தான் வந்து வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அதாவது